இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. சீயோனிலே என்றால் தேவன் வாசம் பண்ணும் நகரம் இல்லையா? சியோன் நகரம் என்பது தாவீதின் நகரமும் எனப்பட்டது. அந்த சியோனில் இருக்கிற இஸ்ரவேல் யூத ஜனங்கள் துயரப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை அவர்களுக்கு கொடுக்கவும், துயரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியினுடைய கொடுக்கவே என்னை அனுப்பினார்னு இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களுக்காக, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போவர்களுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின போது அவரும் ஒரு முறை தேவாலயத்தில் இதே அதிகாரத்தை எடுத்து வாசித்தார்னு பார்க்குறோம். அப்போது அவரையும் எதற்காக தேவன் அனுப்பினார்? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக அவங்களுக்கு ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும், ஒவ்வொருவரையும் சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர்களை விடுவிக்க, அவர்கள் புலம்பலை எல்லாம் மாற்றுவதற்காக, துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக தான் குமாரன் பூமியிலே வெளிப்பட்டார் இல்லையா? நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் இந்த பூமியிலே பாடுபட்டு நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டு அவர் கிருபையினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? தாவீது இங்கே சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்கிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் சொல்கிறார். அப்போ புலம்பிக் கொண்டு இருக்கிற நம்மை தேவன் ஆனந்த களிப்பிலே கொண்டு வருவார். அவருடைய மகிமை அமர்ந்திராமல் நான் தேவனை துதிப்பேன் அப்படின்னு அவர் கீர்த்தனம் பண்ணுவேன்னே சொல்கிறார். அப்போ நம்ம தேவனை துதிக்கும் போது, அப்போ நீங்கள் துயரப்பட்டு இருக்கிறீங்க, பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனை துதித்து பாடுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் ரெட்டை கலைந்து போடுவார். மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே அன்னைக்கு தாவீதை இடை கட்டினது போல உங்களையும் இடை கட்டுவார். ஏன்னா இந்த ரெட்டுடுத்தல் என்பது என்னென்னா, யோபு காலத்திலேயே பார்க்குறோம். யோபு எல்லாவற்றையும், தன் பிள்ளைகளை எல்லாம் ஒரே நேரத்தில் இழக்கிறார். தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் அவர் இழந்து போகிறார். மிருக ஜீவன்களை, வேலைக்காரர்களை எல்லாரும் இழந்து இருக்கிறார். அவர் சரீரத்திலும் பாடோடு இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்தார்னா, ரெட்டுடுத்தி கொண்டார். சணல் நூலினாலே தரிக்கப்பட்ட மேலே ஒரு சணல் நூல் போன்ற ஒரு வஸ்திரத்தையும், இடுப்புக்கு ஒரு துண்டு சணல் நூலினால் ஆக்கப்பட்டது. அதே போல் சாம்பலில் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தினார். அப்படி துயரப்பட்டவர்கள் இன்னைக்கு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறது போல இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உங்களுக்கு துதியின் உடையை கொடுப்பார். ஆனந்த தைலத்திலே உங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ண காத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் துயரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காமல் தேவனை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அப்போ இதை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஏன்னா எரேமியா 17 அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானே வேத வசனம் சொல்லுது. அவன் தண்ணீரிலே நடப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருந்து மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனாக இருப்பானா. அப்போ நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரம் எப்படி அது தண்ணீரை உறிஞ்சி தன்னுடைய எல்லா கிளைகளுக்கும் அது அது வேர்களினாலே அது உறுதிப்பட்டு கனிகளை கொடுக்குது இல்லையா? அதை போல கர்த்தரை சார்ந்து வாழும்போது தேவன் நம்மையும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேனே ஏசாயா 61:10 சொல்லுகிறத பார்க்குறோம். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களை அலங்கரித்தும், மணவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்து கொள்ளுவதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். அப்போ இன்னைக்கு மணவாளன் மணவாட்டி எப்படி ஆபரணங்களை உடுத்தி கொள்ளுகிறது போல உங்களையும் தேவன் உடுத்துவிப்பார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரமாகிய நீதியின் சால்வை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா மனுஷனுடைய நீதி கந்தலாக இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும்னு பார்க்குறோம். சங்கீதம் 45:7 சொல்லுது, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். ஆதலால் தேவனே உமது தோழனும் பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அவர்
அபிஷேகம் பண்ணினார்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ அக்கிரமத்தை சவுல் ராஜாவுடைய அக்கிரமத்தை வெறுக்கிறாரு, அவர் நீதியை விரும்புகிறார். நீதியை செய்கிறவராக யார் அவர் கண்ணுக்கு காணப்பட்டார்னா தாவீது. அப்போ அவர் தோழரை பார்க்கிலும் தாவீதை தேவன் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். அப்போ உங்களிடத்துல உண்மையும் உத்தமம் நீதியுமா நீங்கள் நடக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். அதனால் பிரசங்கி 9:8 சொல்கிறார், எப்பயும் உங்கள் வஸ்திரத்தை வெண்மையாக வைத்து கொள்ளுங்க, உங்கள் தலையிலே எண்ணெய் குறையாது இருப்பதாகன்னு சொல்கிறாரு. அப்படி நம் தலையில் எண்ணெய் குறையாதபடி, அபிஷேகம் குறையாதபடிக்கு என்னாலும் நம் வஸ்திரம் நல்ல வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்களாய் வெண்மையாக இருக்கணுமா நம் வஸ்திரம். அது அழுக்க கந்தலுமாக இருக்கக்கூடாது இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையும் உச்சந்தலையில் எண்ணெய் குறையாமலும் நம்ம இருக்கணும்னு சொல்கிறார். 1 பேதுரு 2:9 பார்க்குறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து ஒளியின் இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை தேவன் நமக்கு செய்த நற்கிரியைகள் நற்காரியங்கள் இல்லையா, அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தான் தேவன் இன்னைக்கு நம்மை ஊழியக்காரர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய சந்ததியே ராஜரிகமான சந்ததியாகவும் அது ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் தனக்கு சொந்த ஜனமாகவும் நம்ம இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் என்னாலும் தேவனை மகிமைப்படுத்தணும்னு 1 கொரிந்தியர் 6:20 பார்க்குறோம். பிலிப்பியர் 1:11 பார்க்குறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாக இருக்க நான் வேண்டுதல் செய்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நாம் துப்புரவானவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவன் வருகையிலே நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும், கரை திரை இல்லாதவர்களாக இருக்கணும். மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. புறஜாதி மக்களுக்கு மத்தியில் நாம் கர்த்தருடைய வெளிச்சம் வேத வசனத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா தேவன் நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறார்? நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா. அப்போ இன்றைக்கி நற்கிரியைகளை செய்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். அதன் மூலமாய் தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கும். 1 பேதுரு 4:14 பார்க்குறோம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இன்றைக்கி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தாரனால நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நிந்திக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை தேவன் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறதுனால அவர்கள் உங்களை தூஷிக்கலை, என்னை தூஷிக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்மை தூஷிக்கிறவங்க யாரை நிந்தித்து தூஷிக்கிறாங்களாம்? கர்த்தரை நிந்திக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய ஆவி நம் மேலே இருக்கிறதுனால தேவன் நம் மூலமாய் அவர் மகிமைப்படுவேன்னே சொல்கிறார். யோவான் 15:8 பார்க்குறோம், நீங்கள் மிகுதியான கனியை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள்னே சொல்கிறார். கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். கனி கொடுத்தல் என்பது என்ன? அன்பு, சந்தோஷம், நீடிய சாந்தம், பொறுமை, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம் இல்லையா? இது எல்லாம் தான் ஆவியின் கனி. அதே போல் நற்கிரியைகள் செய்யணும், நன்மை செய்யணும், தீமையை விட்டு விலகணும், நீதியாக நடக்கணும், உண்மை முத்தமாக இருக்கணும். இப்படி கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு யாராக இருப்போமா? சீஷராக இருப்போம். சங்கீதம் 104:15 சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறவர். நம் தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை எப்படியா நம் இருதயத்தை மகிழ்ச்சியில் வைப்பார். திராட்சை ரசத்தை அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரமாகி அவர் திருவசனத்தை கொடுத்து நம்மை போஷிப்பார். 2 தெசலோனிக்கர் 1:10 பார்க்குறோம், கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற துன்மார்க்கர்கள் அவங்கள குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய
அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க தேவனுடைய சந்நிதியில் இருக்க மாட்டாங்களாம். அவருடைய மகிமை அவங்களை விட்டு நீங்கி போயிடும். அவங்க நித்திய அழிவான தண்டனையை பெறுவார்கள்னே சொல்கிறார். ஏசாயா 12:1 அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாக இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறேன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய கோபம் எப்போ நீங்கன்னா நீங்கள் தேவனை துதிக்கும் போது. இன்றைக்கி உங்கள் பாடு பிரச்சனையோடு வருஷ கணக்கில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், துக்கத்தின் வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு துக்கத்தின் வஸ்திரத்தை எடுத்து போட்டு துதியின் உடையை கொடுக்குறார். நீங்கள் தேவனை துதிங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையே தருவார். உங்களுக்கு ரெட்டுடுத்தலுக்கு பதிலாக தேவன் ரத்தாம்பரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் 1 பேதுரு 4:9-11 வரைக்கும் பார்க்கும்போது, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உபசரிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படி தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானுக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. ஒரு போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே நாம் என்ன பண்ணோம், போதிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் மற்றவங்களுக்கு போதிக்கணும். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளின பலத்தின்படியே செய்ய கடவன். கர்த்தர் அவனவனுக்கென்று ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க. உதவி செய்வதிலையும் நற்கிரியை செய்வதிலையும் முந்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படணும் நமக்குள்ள. அதனால் அவருக்கே எல்லா மகிமையும் சதா காலமும் வல்லமையும் உண்டாவதாக என்று வேதவசனம் சொல்லுகிறது போல நம் மூலமாய் தேவன் நாம மகிமைப்படணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இடைப்பட்ட வார்த்தையின்படி துயரப்பட்டவர்களை சீர்படுத்த சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஆவிக்கு பதிலாய் துக்க ஆவி, ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு தேவன் துதியின் ஆடை கொடுக்கவும் தான் ஊழியக்காரர்களை அனுப்பியிருக்கிறார். ஊழியக்காரர்கள் உண்மை உத்தமமாய் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி தேவனிடத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலையின் வார்த்தையை கொடுத்து அவங்களே நம்ம ஆனந்த களிப்பாய் மாற பண்ணணும். அவங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணணும். அவர்களும் தேவனை துதித்து கீர்த்தனம் பண்ணும்போது தேவன் இப்படியாகவே சொன்ன வார்த்தையின்படியாகவே அவர்களையும் சீர்படுத்துவார், அவங்களையும் ஸ்திரப்படுத்துவார். ஆமேன்.